கிளைமேக்ஸில் வந்து சந்தானம் சார் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நல்லா இருக்கிற படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஓடும், நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி வந்து நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து படம் வந்து உண்மையாக சொல்லணும்னா படம் வந்து நல்லாவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சீன் கூட சிரிப்பு வரல. இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து படம் பார்த்தேன். பட் ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது ரொம்ப கிரிஞ்சி மொக்க. அது சின்ன பசங்க கார்ட்டூன் படம் பார்த்துருக்கீங்களா? கார்ட்டூனில் வர காமெடி மாதிரி தான் இருக்குது. காமெடியே இல்லை. சந்தானம் அந்த ப்ரோ 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 அந்த படத்தை வந்து ஷார்ட்டா வந்து இந்த பாடல் வரிகளிலே முடிச்சிடலாம். அந்த பாடல் வரிகளை படத்துல இருந்து நீக்கிட்டாங்க. பார்க்கிங் டாக்ஸ், பாப்கார்ன் காசு, ஹீரோயின் நடிப்பு, ஹீரோ நடிப்பு, மொத்த படமும் அந்த கோவிந்தான்ற வார்த்தைக்கு பீப்பு போட்டுருக்கியா அப்புறமா படம் சுத்தம். நான் வந்து சந்தானம் ஃபேன். ஆக்சுவலா அவரோட டிடி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அக்யூஸ் நம்பர் 1, அதுலேருந்து நான் அவரோட ஃபேனு. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஆனால் மொத்தமாக சொதப்பிட்டாங்க. அது ஏன் படம் சொதப்பிச்சுன்னா, முன்னாடியே வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பாண்டா கரடின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த பிரசாந்தை காட்டிடுறாங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இது வேலைக்கு ஆகாது. அந்த திஷ்டி பூசணிக்கா முன்னாடி வச்ச மாதிரி வச்சாங்க. அதுலேருந்தே படம் நல்லா இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா இல்லை. இல்லை அப்படி கிடையாது. அவங்க ரிவ்யூஸை பற்றி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ தப்பு கிடையாது. அந்த அவர் கோவிந்தா பாட்டெலாம் பாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு தான் பாடுவார். ஸோ என்னை பார்த்து ரிசம்பிள் ஆகி இன்ஸ்பயர் ஆகி மேபி அந்த சீன்லாம் கிரியேட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதில் பிரச்சனை என்னென்னா, ரிவ்யூவர்ஸ் அந்த கேம் ஷோவில் யார் போகிறா, படத்தை வந்து தப்பாக பேசுகிற ரிவ்யூஸரும் அவங்களோட ஃபேமிலியும் உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு தப்பாக பேசின சீன்ஸே அங்கே கிடையாது படத்தில். ஸோ இவங்க எப்படி இந்த படத்தை எடுத்துருக்கணும்னா, ஒரு 15 to 20 மினிட்ஸு இவர் படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுற பிரச்சனைகளும் அதால் வர பிரச்சனைகளும் எவ்வளோ படங்கள் லாஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்திருந்தால் படத்தோட நம்ம என்கேஜ் ஆகியிருக்கலாம். இவங்க என்ன திரும்ப பண்ணிட்டாங்க, உன்ன தூக்கின்னு போயாச்சு, வா கப்பலுக்கு போவோம், கேம் ஷோ போவோன்ட்டு ஸ்டார்டிங் 5th மினிட்லேருந்தே தூக்கியாச்சு. அப்புறமா எப்படி படத்தில் ஒட்டும். சந்தானம் வந்து ஒரு ரிவ்யூவர்ன்றையே காட்டலையே நீங்கள். மேபி அந்த கோவிந்தா பாட்டு இருந்திருந்தால் மேபி கொஞ்சம் சிங்க் ஆகியிருக்கலாம். பட் சுத்தம் ஒரு சீன் கூட ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியல. காமெடிஸ் இல்லை, ஒரு டெரர் இல்லை. அவங்க வந்து அந்த கேம் ஷோவே என்னென்னா, படம் முடிகிற வரைக்கும் ஹீரோ சர்வைவ் ஆகிட்டா தப்பிச்ச மாதிரி, படம் முடிகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சர்வைவ் ஆகுமானே அங்கே தெரியல. எப்படா முடிப்பீங்க? அடிக்கடி ஒரு சாவு அடிக்குது, எங்களே குத்துற மாதிரி இருக்குது. ஏன் ஓடுறா ரொம்ப டென்ஷன் ஆகி இருந்தாலும் டோரை லாக் பண்ணிட்டாங்க. ஏய் உள்ளே போ, வெளில வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் இருக்குது, 3 கேர்ள்ஸ் போட்டிருக்காங்க. யாருமே வந்து முட்டிக்கு கீழே ட்ரெஸ்ஸு போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் கஸ்தூரி அக்கா. ஸோ அது ஒண்டி போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கொஞ்சம். வேறு எதுவுமே அந்த